hello and welcome to Akshita's Creation. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பிரெட் க்ரம்ஸ். யூசுவலா வந்து இந்த ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணிருப்பாங்க பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி. சோ அந்த பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது நம்ம சாப்பிட்ற ஸ்டார்டர் ரெசிபி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸ் செய்ய போறோம். இன்னைக்கு நான் வீட்டில் இருக்க பிரெட்டை யூஸ் பண்ணி எப்படி பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப சிம்பிளா செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். நான் இன்னைக்கு அதுக்கு வீட் பிரெட் வந்து ஒரு 5 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி பிரெட் க்ரம்ஸ் செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. வந்து அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சிருக்க பிரெட்டை வந்து நம்ம ட்ரையாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆயிலோ கீயோ இல்லை பட்டரோ எதுவுமே சேர்த்திக்க போகிறதில்ல. அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரெட்டை இந்த மாதிரி ட்ரையாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டை இந்த மாதிரி நல்லா பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு நம்ம இதை 2-3 டைம் நல்லா பல்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா பல்ஸ் பண்ணேன். பல்ஸ் பண்ணதுக்கே இந்த மாதிரி நமக்கு பிரெட் க்ரம்ஸ் நல்லா சூப்பராக ரெடியாகி கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணும் போதே நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்க மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா முறுமுறுன்னு பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கும். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டர்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளான பிரெட் க்ரம்ஸ் வீட்லேயே தயார் செஞ்சாச்சு. இது எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.